guaranteed. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. Hi students, welcome to Umpade Defense Academy. இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் உடைய 5வது டெஸ்ட் குறித்து டிஸ்கஷன் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ 5வது டெஸ்ட்ல ஜிகேவும் மேக்ஸும் காம்போவா இருக்கும். அதுல ஜிகே உடைய டிஸ்கஷன் 20 கொஸ்டின் குறித்து டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் திருப்பி சொல்லிட்டேன், குரூப் டினாலே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவமா ஒரு 13-14 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். இப்போ 7 கேள்வி இந்த போர்ஷனுக்குரியதான எக்கனாமிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி தான் இருக்கு, பார்க்கலாம். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்விக்கும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சீங்கன்னு எனக்கும் தெரியும். ஓகேங்களா? ரைட், கவனிச்சுக்கோங்க. ஸ்வச் சர்வேக்ஷன் 2025 தரவரிசையில் இந்தியாவின் மிகவும் அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் 3 நகரங்களில் முதலிடம் பிடித்தன எதாவது. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்வச் சர்வேக்ஷன்ங்கிற பட்டியல வந்து கடந்த 2-3 வருடங்களாக ரிலீஸ் பண்ணப்படுகிறது. என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 ரிலீஸ் பண்றாங்க. நம்ம டாப் 3 படிச்சா போதும். இப்போ கிளீனஸ்ட் சிட்டி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இப்படியும் கேட்கலாங்கிறதுக்காக அசுத்தமான பட்டியலையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டாப் 10 கொடுத்துருக்காங்க, பாட்டம் 10 குறிப்பதற்காக தான் அசுத்தமான டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு 3 சிட்டி கொடுத்துருக்காங்க. அது எந்த சிட்டி தான் இப்ப நமக்கு கேள்வி. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்வச் சர்வேக்ஷன்ங்கிறது எதுக்காக தெரிஞ்சுக்கணும். சுத்தம், அந்த ஸ்வச் நமக்கு தெரியும், ஸ்வச் பாரத், சுத்தம்ங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான். அப்ப அதுக்காக வெளியிடக்கூடிய ஒரு பட்டியல் தான், ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? அதுல பார்க்கும்போது கடைசி 3 லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சேர்ந்த ஒரு ஊர் மதுரை, லூதியானா, அப்புறம் சென்னை. ஓகேங்களா? சென்னை. ஓகேங்களா? மொத்த தமிழ்நாட்டுல இருந்து 2 பிளேஸ் வந்து டாப் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏன் டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னா, சொல்ல போனா குப்பை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த காற்று மாசு எல்லாமே கணக்கு போடுறாங்க. ஓகே, வெறும் இந்த சாலிடு குப்பை மட்டும் கிடையாது. சாலிடு குப்பை, அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே கணக்கு போடுறாங்க. அதுல மதுரை முதல் இடத்துல ரொம்ப ஒஸ்டாவும், 2வது லூதியானா, 3வது சென்னை இருக்குது. ஓகேங்களா? அதனால மதுரையை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, சிட்டி ஆஃப் கிராபேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாமா. ஓகே, இந்த குப்பைகளின் நகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதுரை வந்து ஒஸ்டா இருக்குது. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டேட்டா மாதிரி ஒஸ்ட் தகவல் தெரிஞ்ச உடனே அந்த நகராட்சி மாநகராட்சி வந்து அடுத்த கட்டத்தில் டெவலப் பண்ணும். ஓகே, இப்போ இதே மாதிரி டாப்ல வேற என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, டாப் 3ல என்னதான் இருக்குன்னா இண்டூர். ஓகேல, இடம் ரொம்ப வருஷமா இடத்தை பிடிச்சிருக்குது இண்டூர் சிட்டி. மத்திய பிரதேசம் இண்டூர் வந்து இடம் கிளீனா இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த டர்ட்டியஸ்ட்ல வேற என்னதான் இருக்குன்னா பெங்கால் இருக்கு, தான்பாந்த், இந்த மாதிரி வேற நகரங்களும் இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? இப்போ இடமும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் திருப்பி சொன்னேன். ஒரு வீடியோ போட்டிருந்தத கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறாங்கிறதுக்காக அதுலேயே சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வருது, அதுதான். ஓகேங்களா? இப்போ 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எந்த இந்திய அரசாங்க திட்டம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை சுகாதார காப்பீட்டு பாதுகாப்பை வழங்கும் உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டமாக மாறியுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இதுல நம்ம கீ பாயிண்ட் 2018 லான்ச் பண்ண ஸ்கீம். இன்னொரு கீ பாயிண்ட் ரொம்ப பேசிக், மெயினான கீ பாயிண்ட் அதுதான். 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ். அப்போ ஹெல்த்துக்கு 5 lakhs வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கீம்னா நம்ம இந்தியா வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஹெல்த் ஸ்கீம் இதுதான் சொல்லி கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத். ஓகேங்களா? எல்லா குடும்பங்களுக்கும் லிமிட் கிடையாது. ஓகே, எத்தனை குடும்பத்துக்கு எத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்கணும், அதெல்லாம் லிமிட்டே கிடையாது. ஓகே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம். ஓகேங்களா? மொத்தமா 5 லட்சம் கிடையாது, வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 lakhs மருத்துவத்துக்கு ஆகக்கூடிய செலவை கவர்மெண்ட் அரசாங்கம் ஏத்துக்கும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது ரொம்ப பேசிக்கான ஸ்கீம், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகக்கூடியது. இது இல்லாம வேற ஆப்ஷன் இருக்கு, வேற ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா, இது வந்து 2015ல ஒரு 3 ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அந்த வரிசையில இதுல ஒண்ணு, அந்த ஒன் ஆஃப் த 3 ஸ்கீம்ல அதுவும் ஒண்ணு. ஓகேங்களா? என்ன இது எதுக்காகனா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? பைக்லயோ கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதற்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வருஷத்துக்கு 20 ரூபாய் பே பண்ணணும். ஆக்சுவலா இது முதல் வந்து 12 ரூபாய் இருந்தது, இப்ப 20 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷா. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம், சுரக்ஷா பீமா யோஜனா. 12 rupees இருந்து இப்ப 20 rupees மாத்திருக்காங்க. 2 lakhs இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உயிர் இழந்தவங்களுக்கு 2 lakhs, கை கால் ஏதாவது போயிடுச்சுன்னா 1 lakh கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ராஷ்டிரிய ஸ்வஸ்தயா பீமா யோஜனா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக 3000 ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். நீங்க பேசிக்கா 20-30 ஸ்கீம்ஸ் எப்பவும் படிச்சுதான் ஆகணும். சரிங்களா?
அடுத்து பாருங்க, இந்திய அரசாங்கம் 4 தொழிலாளர் சட்டங்களையும் அதிகாரப்பூர்வமாக எந்த நாளில் அமல்படுத்தியது? இங்க சட்டம் சொல்றதை விட கரெக்டா சொல்ல போனா லேபர் கோட், இங்கிலீஷ் சொல்ல போனா கோட்ஸ் தான் சொல்லணும். 4 லேபர் கோட்ஸ். ரீசெண்டா வந்து இந்த லாஸ்ட் இயர் ஓகேங்களா நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆன ஒரு ரொம்ப பேசும் பொருளான ஒரு விஷயம்னா அது இந்த லேபர் கோடு தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்தியாவில் லேபர் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய சட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களே, படிச்சிருப்பீங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஓகேங்களா, அப்புறம் மைன்ஸ் ஆக்ட், சுரங்க சட்டம். இந்த மாதிரி லேபர்கள் விஷயங்களை பாதுகாப்பதற்காகவே எக்கச்சக்கமான சட்டம் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா 29 சட்டங்களையும் இது என்ன பண்ணிருக்குன்னா உள்ளடக்கி மொத்தம் 4 விதமான கோடா. ஓகேங்களா, 4 விதமான ஒரு டேட்டாவா ஒரு கோடு அப்படின்னு சொல்றாங்க. 4 லேபர் கோடு இருக்குல்ல, 4 சட்டங்களான வச்சுக்கோங்களேன், 4 சட்டங்களாக வடிவமைச்சிருக்கு. 4 சட்டங்களும் எந்த டேட்ல எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அந்த டேட் தான் நம்ம கேட்பாங்க. ஓகே, எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 20, 2025. எந்த டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 21, 2025 அன்னைக்கு தான் இந்த 4 கோடும் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டா இருக்கு. இப்போ என்ன கோடெல்லாம் அப்படின்னு சொன்னா அது கோட்னா உதாரணத்துக்கு கோட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2-3 வருஷத்துல உருவாக்குன கோட்ஸ் எல்லாத்தையும் யூனிஃபையா மாத்திருக்காங்க, ஒன்னு சேர்த்து ஒரே கோடா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். இது நல்ல டேட், இந்த டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வேற எதுவும் பெரிய அளவு கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து எப்படி ஐபிஎல் இருக்கோ அதே மாதிரி WPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் இருக்குது, உமன் பிரீமியர் லீக், மகளிர் பிரீமியர் லீக் 2026 ஏலம் விட்டாங்க. அந்த ஏலத்துல போன நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுதான். ஏலத்துல வந்து அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீராங்கனை யார்? ஓகேங்களா, அதிகமா யார் ஏலம் போனாங்க கேக்குறாங்க. இப்போ யார் அதிகமா ஏலம் போனாங்கன்னா கிரிக்கெட் தான் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கும். தீப்தி சர்மா இவங்க தான் அதிகமா ஏலம் போனாங்க, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். ஓகேங்களா, இவங்க வந்து யூபி வாரியர்ஸ். ஓகேங்களா, யூபி வாரியர்ஸ் அந்த டீம்ல வந்து இவங்க என்னவா இருக்காங்க, மெம்பரா இருப்பாங்க. இவங்க தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பிளேயர், அதிகமா வந்து ஏலத்துக்கு போன ஒரு பிளேயர். ஓகேங்களா, மேற்படி WPL கப்படித்தது யாருன்னா இந்த வருஷம் போன தடவை IPL கப்படிச்சது RCB, WPL கப்படிச்சது RCB தான். ஓகேங்களா, ரைட்டா ஞாபகம் வச்சுக்கணும். WPL பத்தி பேசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, அடுத்து டாக்காவில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை. ஓகேங்களா, அப்ப பாருங்க நிறைய விஷயங்கள் வேர்ல்டு லெவல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ஏசியாக்குள்ள மட்டும் நடக்கும். உதாரணத்துக்கு ஏசியா போன தடவை ஒரு டிஸ்கஷன்ல ஏசியா அத்லெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் படிச்சிருந்தோம். அது வந்து இந்தியா வந்து 22 மெடலோட இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இதே மாதிரி இங்க ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் ஏசியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். எங்க நடந்ததுன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு இப்பவே கொஸ்டின்லேயே இருக்குது, டாக்கால நடந்திருக்கு. ஞாபகம், டாக்கால போன வருஷம் நவம்பர் மாசம் நடந்தது. ஓகேங்களா, டாக்கானா பங்களாதேஷ், வேற எங்கேயும் கிடையாது. ஓகேங்களா, அதுல இந்தியா தனது மொத்த பயணத்துல எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்னா மொத்தம் 10 பதக்கங்களை வென்றிருக்கு. வில்வித்தை போட்டி மட்டும் தான் நடக்கும். அதுல 10 மெடல்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ரைட்டா முக்கியம். அடுத்து நவம்பர் 2025 தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நால்சா அப்படி சொல்லுவாங்க அடுத்த நிர்வாக தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, நவம்பர் 2025 அப்பாயின்மெண்ட் டேட்டு, முக்கியமான அப்பாயின்மெண்ட்ல இந்த நால்சாங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஓகே, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. 1987 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் வாதாட அளவுக்கு யார்கிட்டெல்லாம் வக்கீல் போய் கான்டாக்ட் பண்ண முடியுதையோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவதற்காக இந்த நால்சா. ஓகேங்களா, லீகல் சம்பந்தமான விஷயம் 1987 உருவாக்கப்பட்டது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவரா நிர்வாக தலைவர், ஓகே, எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா யார் நியமிச்சிருக்காங்க? எப்பவுமே ஜஸ்டிஸ் தான் நியமிப்பாங்க. ஜஸ்டிஸ் விக்ரம் நாத் அவர் தான் நியமிச்சிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் விக்ரம் நாத். ஞாபகம் வச்சுக்கணும், இயர் ஞாபகம், நால்சாவோட இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி தான் குரூப் டி தான் எக்ஸாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, போன வருஷம் குரூப் டில கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்ட 20 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் வந்து நம்பர்ஸ் டேட்டாவா கேட்டாங்க. ஓகேங்களா, எல்லா ஷிஃப்ட்லயும் ஆவரேஜா ஒரு 3 அல்லது 2 கொஸ்டின் நம்பர்ஸ் வச்சே கேட்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை ரூபா கோடி வசூலானது, இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு கோடி அலோகேட் பண்ணாங்க, இந்த மாதிரியே கேட்டு இருந்தாங்க. கொஞ்சம் படி கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. எடுத்துக்காட்டுக்காக நான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்ப என்ன ஸ்கீம்னா செப்டம்பர் 22 அன்று GST
விகித குறைப்புகள் அமல்படுத்தப்பட்ட போதிலும் அக்டோபர் மாசம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து இதுக்கு முன்னாடி 4 ஸ்லாபா இருந்தது. ஓகேங்களா, 5, 12, 18, 28 இருந்தத என்ன பண்ணிருக்கோம், 2 ஸ்லாபா குறைச்சோமா? அப்படி குறைச்சுமே, ஓகேங்களா, அப்படி குறைச்சுமே செப்டம்பர் மாசம் நம்ம குறைச்சோம். அக்டோபர் மாசத்துடைய ஜிஎஸ்டி வசூல் மட்டுமே எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ இது ஒவ்வொரு மாசம் ஜிஎஸ்டி வசூல் நம்ம படிக்க வேணாம், ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறமா இவ்வளவு வசூலா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏதாவது பெருசா கிளைம் பண்ணிருப்பாங்க, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா 2017 கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி தான் கொண்டு வரும்போது 1,00,000 கோடி ஒரு மாசத்துக்கு 1,00,000 கோடியை வசூல் பண்றதே 1,00,000 கோடி வந்துட்டுப்பா அப்படி நம்ம பெருசா வந்து பேசினாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 2,00,000 கோடியை ஒரு மாசத்துக்கு வசூல் பண்றத நெருங்கிட்டு இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் பெருமையா பேசணும்னா பெருமையா பேசவே கூடாது. ஓகேங்களா, ஜிஎஸ்டி மூலமா வரியை வசூல் பண்ணி ஒரு நாடு பெருமை அடைதுன்னா அப்படியெல்லாம் ஒரு நாடு இருக்க கூடாது, தப்பு இது. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி என்பது சாமானிய மக்கள் மேல விதிக்கப்படுகிறது. இது இன்கம் டாக்ஸ் இந்தியாவில கடந்த 5 வருடங்கள டபுள் ஆயிருக்கு, கார்பரேட் டாக்ஸ் டபுள் ஆயிருக்கு, சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டபுளா வசூல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம பெருமை பேசலாம். ஆனா ஜிஎஸ்டி என்பது காமன் மக்கள் மேல விதிக்கப்படுவது, அதை குறைக்கணும். ஆனா இங்க கூடிக்கிட்டே தான் இருக்குது. எனிவே ரைட். அப்போ நமக்கு இங்க தேவை வந்து நம்பர். ஓகே, எவ்வளவு வசூலா இருந்ததுன்னா 1.95 lakhs crore அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1.9 லட்சம் கோடி வசூலா இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வசூலா இருக்கு. அதுதான் டேட்டா. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. நான் ஆப்ஷன்ல எல்லாமே நியர் ஆப்ஷன்ல இருக்குது, கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். சரிங்களா, ரைட்டா. நான் சொன்னதை எல்லா மாசமும் படிக்காதீங்க, ஏதாவது இனிஷியேட்டிவ்க்கு அப்புறம் பண்ணதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து INVAR ஏவுகணை. ஓகேங்களா, டிஃபென்ஸ் சம்பந்தமான கொஸ்டின் வரலாம்ல. INVAR ஏவுகணை சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்றுள்ளன. இது எந்த வகை ஏவுகணை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, என்ன டைப் ஆஃப் ஏவுகணை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப INVAR ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஏவுகணை. ஓகேங்களா, ஏன்னா ரீசெண்டா ரஷ்யா உக்ரைன் போர், US இஸ்ரேல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போர், இஸ்ரேல் லெபனான், இந்த மாதிரி நிறைய போர்கள்ல நிறைய மிசைல்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அதுல ரஷ்யா பயன்படுத்துற ஒரு மிசைல் தான் பார்த்தீங்கன்னா INVAR. இது என்ன டைப் ஆஃப் மிசைல் அப்படின்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை. ஓகேங்களா, ஆன்டி டேங்க் மிசைல். ஓகேங்களா, INVAR. அடுத்து ஒரு டேட்டா தான். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த மாதிரி பாருங்க, இதே கொஸ்டின் கேட்பாங்கிறதுக்காக நான் வைக்கல. இதே மாதிரி டேட்டாவை நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் MOSPI தகவல்படி 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோருக்கான இந்திய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், ஓகேதா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு சொல்லுவாங்க, அக்டோபர் மாதத்தில் என்னவாக இருந்தது? நம்ம நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வைக்கிறதுனால அக்டோபர் மாசம் என்னவா இருந்தது? இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 55.4% இருந்ததாகும். அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுடைய லேபர் பார்ட்டிசிபேஷன் மொத்தம் 55.4% லேபர் பார்ட்டிசிபேஷனா இருக்கு. ஓகேதா, டேட்டா தான். ஓகே, அடுத்து அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத ரத்னா அவார்ட்ஸ் கம்பல்சரி படிச்சாலும் வருஷத்துக்கு முதல்ல 1-2 பேர் கொடுப்பாங்க. இப்போதான் 4-5 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரத ரத்னா தாண்டி பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா, இப்போ பத்மஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு விளையாட்டு துறையில ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதுதான் கேள்வி. ஓகே, 2025 பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யாரு? ஓகேங்களா, இப்போ 4 ஆப்ஷனும் கிரிக்கெட் வீரரா இருக்குது. அப்ப நீங்க படிச்சிருந்தா தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்ப யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரவிச்சந்திர அஸ்வின். ஓகேங்களா, அவருக்கு தான் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக சென்னையில ஒரு ஸ்ட்ரீட்டோடைய நேம் வந்து அவருடைய நேமா வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிறந்த சாதனை பிரிவில். ஓகேங்களா, இப்போ ஒரு சில விருது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த விருது வந்து ஒரு சில பேருக்கு அலோகேட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு விருது கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு புதுசா ஒரு விருதை உருவாக்குறது, அந்த மாதிரியான விருது தான் இங்க பாருங்களேன். சிறந்த சாதனை. ஓகேங்களா, அது அவார்டட் இந்தியன் அஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில யாரு கொடுத்திருக்காங்கன்னா இந்தியர் விருது யாரு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடையாது. இது அவங்களுக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய மகனா இருக்கக்கூடிய ஜெய்ஷா. ஓகேங்களா, ஏன்னா இவர் தான் வந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவர், இவர் தான் இப்போதைக்கு. அதனால இவருக்கு வந்து அந்த விருது வந்து கொடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஜெய்ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். அடுத்து இந்த வந்தே பாரத்தை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா வந்தே பாரத் சம்பந்தமா நிறைய கேள்விகள் வந்திருக்குது, வரவும் செய்யும் இதுக்கப்புறம். ஓகேங்களா, அந்த வருஷத்துல இன்னொரு கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வாரணாசியில் இருந்து 4 புதிய வந்தே பாரத் விரைவு ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்.
கலாச்சாரம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிதாக தொடங்கப்பட்ட சேவைகளின் பின்வரும் எந்த வழித்தடம் ஒன்றாகும். ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எல்லா இடத்துலையும் வேற வேற ரீசனுக்காக கொண்டு வர, உதாரணத்துக்கு இப்போ சென்னை டு மதுரை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வேற ரீசனா இருக்கலாம். சென்னை டு திருச்சினா இண்டஸ்ட்ரியலுக்காக இருக்கலாம். ஓகே, ஆனா இங்க கலாச்சாரத்தின் ரீஜனல் கனெக்டிவிட்டி, ஓகே, கல்ச்சரல் ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஊர் அப்படி கேட்டாங்கன்னா பனாரஸ் அண்ட் கஜுராஹோ, இந்த 2 ஊரையும் கனெக்ட் பண்ண விதமாக தான் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 4 கொண்டு வந்தாங்க, அதுல இது ஒண்ணு. ஓகே, இது அல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னோ, ஷரன்பூர், ஃபெரோஷ்பூர், இந்த மாதிரி 4 ஊர்கள்ல இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு 4 புதிய வந்தே பாரத் ரயில் விடப்பட்டிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பெரிய தமிழ் கொஸ்டின் வாசிச்சிருக்கேன், ஆப்ஷன் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அட்டல் நகர் நாவா ராய்ப்பூரில் இந்தியாவின் முதல் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்திய முதல் பழங்குடியின, இந்த வார்த்தை முக்கியம். ஓகேங்களா, பழங்குடியின வீரர்களுக்கும் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திற்கும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? இதுதான். ஓகே, இது நமக்கு கீ பாயிண்ட் வந்து அட்டல் நகர் நாவா ராய்ப்பூர். ஓகே, ராய்ப்பூர் சொல்லும் போது எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிளேஸ். அப்ப சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்துக்காக நிர்வகிக்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர், சத்தீஸ்கருடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர், அவரை கொண்டாடும் விதமாக அவருடைய பேரை தான் வச்சிருக்கோம். ஷஹீத் வீர நாராயண சிங் நினைவு மற்றும் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகம். உதாரணத்துக்கு இவர் வந்து 1857 ரிவோல்ட்ல கூட இவர் என்ன பண்ணிருக்காரு? பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. சத்தீஸ்கர்ல பெரிய அளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம படிச்சது ராஞ்சி ராணி, இந்த சைடு தாந்தியா தோப்பும் படிச்சிருப்போம். ஆனா இவங்க சத்தீஸ்கருக்குள்ள லோக்கல் லீடர்ஸ் தான் இவரு ஒருத்தர். சத்தீஸ்கரை சேர்ந்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்றாங்க இவரை. ஓகே, அவருடைய நேம்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் கொஸ்டின் பாத்துக்கோங்க, ஆப்ஷன் பாத்துக்கோங்க. ஷேத் வீர் நாராயண சிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தின் பின்வரும் எந்த துறை அதிக பங்கை கொண்டுள்ளது? ஓகேங்களா, இது வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி. அப்ப ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன்ல மொத்தம் இருக்கக்கூடிய 3 துறைகளை எது அதிகமான கான்ட்ரிபியூஷன்? ஓகேங்களா, இந்தியா விடுதலை அடையும் போது இந்தியாவில விவசாயம் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷனா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எந்த துறை தான்? சேவை துறை, சர்வீஸ் செக்டார் தான். கிட்டத்தட்ட 55க்கு மேல சொல்லலாம். நம்ம ஆவரேஜா ஒரு 50% மேல சர்வீஸ் செக்டார் தான் ஜிடிபியில அதிகமான கான்ட்ரிபியூட் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு மீன்ஸ் ஒரு கடந்த 20-15 வருஷமா இதுதான். ஓகேங்களா, டேட்டா. ஓகேங்களா, அப்போ அந்த ஆர்டர் கேட்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ், 2வது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, மேனுஃபேக்சரிங், செகண்டரி செக்டார், 3வது தான் விவசாயம். ஓகே, அதாவது லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி. ஓகே, ஜிடிபி பத்தி பெரிய கொஸ்டின் வருது, சொல்றேன். டேஷ் என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து முடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறுதி மதிப்பு. ஒண்ணுதே இது டெபினிஷன் தான். இதோட டெபினிஷன் ஜிடிபியோட டெபினிஷன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோடைய டெபினிஷன். ஓகேங்களா, ஜிடிபிக்குரிய டெபினிஷன். ஓகேங்களா, இப்போ ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, பிசிஐ, ஓகே, பிஐ, இந்த மாதிரி நிறைய ஒரு 8 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நேஷனல் இன்கம் டாபிக் தான். ஓகேங்களா, அது ரொம்ப நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது ஜிடிபியோட டெபினிஷன் தான். இது கவனிக்க வேண்டிய டெபினிஷன் தான். ஒரு நாட்டோட எல்லைக்குள், இந்த வார்த்தை இறுதி மதிப்புங்கிற வார்த்தை, பொருட்கள் மற்றும் சேவைகள்ங்கிற வார்த்தை. ஓகே, இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம இந்த ஜிடிபிங்கிற வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும்? கவனமா எழுதிக்கணும். ஓகேங்களா, மேற்படி ஜிடிபி கால்குலேட்டட் பை, இதை கூட கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ஜிடிபி கால்குலேட்டட் பை சிஎஸ்ஓ, அதுக்கப்புறம் அது என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆபீஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப அதோடைய பெயரை கூட என்எஸ்எஸ்ஓன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகேங்களா, மேற்படி ஜிடிபி அப்படி சொன்னா ஜிடிபியுடைய ஃபார்முலா கேட்கலாம். ஓகேங்களா, C + I + G + X - M, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். C ஃபார் கன்சம்ஷன், நுகர்வு, I ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், G ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், X ஃபார் எக்ஸ்போர்ட், M ஃபார் இம்போர்ட். ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தேசிய வருமான மதிப்பீடுகளை தயாரிப்பதில் கீழ்கண்டவர்கள் யார் பொறுப்பு? ஓகேங்களா, தேசிய வருமான மதிப்பீடுனா நேஷனல் இன்கம் கணக்கிடுறதுல. இப்ப நேஷனல் இன்கம் ஜெனரலா 3 முறைகள்ல கணக்கிடலாம். ஓகேங்களா, 3 மெத்தட்ஸ்ல. ஓகேங்களா, எத்தனை மெத்தட்ஸ்னா 3 மெத்தட்ஸ்ல கணக்கிடலாம். ஓகேங்களா, அதுல ஒரு மெத்தட் தான் நம்ம கணக்கு போடுறோம், உற்பத்தி முறை. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் மெத்தட் தான் நம்ம கணக்கு போடுறோம். ஓகேங்களா, அப்ப அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடை வச்சு கணக்கு போடுறதுக்கு யாரு என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுப்பா இருக்காங்க அப்படின்னா, இப்ப சொன்ன ஆள் தான் மத்திய புள்ளியியல் நிறுவனம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஆனா இது நம்ம என்ன பண்ணிட்டோம் சொன்னேன், ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினலா உருவாக்கப்பட்டது 1951 மே மாதம் உருவாக்கி இருப்பாங்க.
இப்போ வந்து அதோடைய பெயர் NSO NSSO அப்படின்னு சொல்லிட்டு பெயர்கள் 2-3 தடவை மாற்றப்பட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு இதோடைய ஆஃபீஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேறுபடி ஆப்ஷன் இருக்கக்கூடிய IRDA, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக் தான் வேற வேற நிறுவனங்கள். IRDAங்கிறது வந்து இன்சூரன்ஸுக்காக உருவாக்கக்கூடிய நிறுவனம், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் அது ஃபண்ட் அலோகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆர்டிகல் 280 பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் பேங்கிங் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் தான். இந்திய வங்கி முறையில் நெஃப்ட் எதை குறிக்கிறது? ஓகேங்களா, நெஃப்ட் எதை குறிக்கிறது மீன்ஸ் என்ன ஃபுல் ஃபார்ம்ங்கிறது கேட்கிறாங்க. அப்போ 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் பேங்கிங் சிஸ்டத்துல டிரான்சாக்ஷனுக்காக. ஓகேங்களா, டிரான்சாக்ஷனுக்காக 2 வேர்ட்ஸ் முக்கியம். ஓகேங்களா, பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக. ஒன்னு நெஃப்ட், இன்னொன்னு RTGS. இப்ப 2மே இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய UPI எல்லாம் வருவதற்கு முன்னாடி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த 2 தான், வேற வழியே கிடையாது. ஓகேங்களா, நிறைய நெஃப்ட் இன்ன வரைக்கும் பேங்க்ல நெஃப்ட் ஃபார்ம் அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஓகேங்களா, அப்ப நெஃப்ட்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். பாருங்க, ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு வார்த்தை தான் மாறும். பாருங்க, ஃபினான்ஸ் ஃபண்டு கவனமா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா, RTGSனா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகே, 2 ஃபுல் ஃபார்ம். 2க்கு என்ன சார் வித்தியாசம்? 2மே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். இது ரியல் டைம். ஓகேதா, மெய்நிகர் உடனே வந்து என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் ஆகும். இது வந்து பேட்சா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் டியூரேஷன் இருக்கும், இதுக்கும் டைம் டியூரேஷன் உண்டு, ஆனால் ஸ்பீடா இருக்கும். ஓகேதா, மினிமம் லிமிட் இதுக்கு கிடையாது, இதுக்கு மினிமம் லிமிட் உண்டு. இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேதா, இப்போ இது பெரிய அளவுக்கு பயன்பாட்டில் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள் பயன்பாடு இருக்குது. ஆனா இப்ப நம்ம என்ன வந்துட்டோம், எல்லாருமே யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு UPI-க்குள்ள வந்துட்டோம். ஓகேங்களா, ரைட். ஆனாலும் இதை தெரிஞ்சுக்கணும், பேங்கிங் சம்பந்தமான ஃபுல் ஃபார்ம்ல. அடுத்து, ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? ஓகேதா, ஸ்டாட்டிக்கான கேள்வி, எப்பவும் கேட்கக்கூடியதுதான். ஓகேதா, ரிசர்வ் முதல் கவர்னர், முதல் இந்திய கவர்னர், தற்போதைய கவர்னர், உருவாக்கப்பட்ட ஆண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேதா, இப்போ ஆண்டுன்னு சொல்ல போனா டக்குன்னு ஒரு 3 ஆண்டு சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 34 சட்டம் 35 ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. 1949 ஜனவரி 1ஆம் தேதி நேஷனலைஸ் செய்யப்பட்டது. முதல் கவர்னர்னா கண்டிப்பா பிரிட்டிஷ்காரராக இருக்கணும், ஏன்னா அப்பதான் கொண்டு வரப்பட்டதுனால ஆஸ்பின் ஸ்மித். முதல் இந்திய கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா CD தேஷ்முக். ஓகேங்களா, தற்போதைய கவர்னர் சொல்ல போனா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேங்களா, 3 டேட்டா ஸ்டாடி தெரிஞ்சுக்கணும், இயர் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம RBI-யோட ஃபங்க்ஷன் என்ன, RBI என்ன வேலை செய்யுது, ஓகேங்களா, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் போர்ஷன்ல படிப்பீங்க. அடுத்து அந்த RBI பத்த ஒரு இது வருது பாருங்க. இந்திய வங்கி கட்டமைப்பில் கடைசி முயற்சியில் கடன் வழங்குவோர் யார் அப்படிங்கிறாங்க. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறாங்க பாருங்க. கடைசி நிலையில் கடன் வழங்குபவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு பீப்புளுக்கு கடன் தேவைன்னா யார்கிட்ட போய் நிற்போம்? வட்டி கடைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, பேங்க். ஓகேங்களா, அந்த பேங்குக்கே கடன் தேவைன்னா யார்கிட்ட போய் நிற்பாங்கன்னா RBI தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடன் தேவைன்னா யார்கிட்ட போய் நிற்பாங்க? RBI தான் போய் நிற்பாங்க. ஓகே, அப்ப எங்க போனாலும் கடன் வாங்குவதுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா RBI தான். அதனாலதான் கடன் முயற்சியில் கடைசி வழங்குவோர் என்ன கேட்டாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து, வங்கித்துறையில் IFSC அதோடைய ஃபுல் ஃபார்ம், அதுல F என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப IFSC நீங்க கண்டிப்பா பாஸ்புக் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போதான் அந்த கலாச்சாரமே இல்லை, குறைஞ்சு போச்சு. காலத்துல பாஸ்புக் ஜெராக்ஸ் போடுறது அது இது நிறைய இருக்கும், இப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே நமக்கு ஆப்லயே வந்துருந்து. என்னதான் இருந்தாலும் ஆப்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை தான் உண்டு. ஓகேங்களா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்க்கும்போது அதுல எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரு கோடு உண்டு. அதுதான் என்ன கோடுனா IFSC கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல Fனா என்னன்னு கேட்கறாங்க, பினான்சியல்ங்கிறது தான் வார்த்தை. ஓகேங்களா, Fங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகேங்களா, ரைட்டா. இப்போ 20 கொஸ்டினுக்குரிய டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு லாஸ்டா ஒரு 5 கேள்வி வைக்கிறேன், அந்த 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. நடத்துறது இருந்துதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்வச் சர்வேக்ஷன் சொல்லணும்னா அதுல கிளீனஸ்ட் சிட்டி, சுத்தமான நகரம் என்னங்கிறத சொன்னேன், அதை கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. அடுத்து 2வது கொஸ்டின், அப்பாயின்மெண்ட்ல இந்த நால்சா சொன்னா, இந்த நால்சாவுடைய இயர் என்ன, அதுக்கு யாரை வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 2. அடுத்து 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வந்தே பாரத் வாரணாசியிலிருந்து பிரதமர் மோடி லான்ச் பண்ண சொன்ன எத்தனை வந்தே பாரத் புதிதாக கல்ச்சுரல் ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக கொண்டு வரப்பட்டது கமெண்ட் பண்ணுங்க. 3 கொஸ்டின் முடிஞ்சது. 4வது கொஸ்டின் வந்து RTGS அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின், ஏசிய வில்வித்தை போட்டி நடந்தது சொன்னல, அந்த ஏசிய வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றது, எத்தனை பதக்கங்களை இந்தியா வென்றது கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து மேக்ஸ் குறிய டிஸ்கஷன் வரும் உங்க அடுத்த வீடியோவாக, அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.